இன்றைக்கி பாண்டிச்சேரி ஹார்பருக்கு வந்திருக்கிறோம் மீன் வாங்குறதுக்கு. இந்த கனவா மீன் வாங்கியிருக்கோம். இது 1000 ருபீஸ். பாண்டிச்சேரி ஹார்பர் பாருங்கள். இதான் பாண்டிச்சேரி ஹார்பர். இன்றைக்கி மீன் வாங்கலான்னு புதுசாக ஃபஸ்ட் டைமாக வந்தோம். ஆனால் எங்களுடைய பேட் லக் இன்றைக்கி மீனே இல்லை சுத்தமாக. ஒரு மீன் கூட சேல்ஸே இல்லை இன்றைக்கி. மீன் படலைங்களா. அதனால் வந்தவங்க எல்லாருமே திருப்பிட்டு தான் போகிறாங்க. பாருங்கள். பாண்டிச்சேரி ஹார்பர் பாருங்கள். நாங்கள் காலையிலே விடியகத்தால் வந்துட்டோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்க. எங்களை வச்சு போடுங்க. உங்களை வச்சு போடணுங்களா? கண்டிப்பாக. பாண்டிச்சேரி ஹார்பருக்கு வந்தோம். அங்கே மீன் எதுவும் இல்லை. அங்கே ஒரு அக்கா மீன் வித்துட்டு இருந்தாங்க. அவங்கள பாருங்க. அந்த அக்கா எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய பெரிய மீனாக வச்சு விற்கிறாங்க பாருங்க. அக்கா உங்கள் பேர் என்ன? ஓகே. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் எல்லாமே. இன்றைக்கி நாங்கள் கனவா மீன் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம்ல, அந்த மீன் தான் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். இது சாக்கிலே வச்சுட்டுமா? வந்து கொட்டிடுங்க, ஃபுல்லாக கொட்டிடுங்க. நான் கனவா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல ஹார்பர் போயிட்டு, அந்த கனவாவை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு காலையில் 7க்கு உட்காந்தேன். இப்போ 12 ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு. அவ்வளோ நேரமாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. எனக்கு க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அந்த 1000 ருபீஸ் கனவா வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது எப்படியும் வந்து ஒரு